நாம் இப்போ பண்ண போகிறது தக்காளி சாதம். தக்காளி சாதம் ஒரு பெரிய விஷயம் இல்லை தான், இருந்தாலும் அதை வந்து டேஸ்டியாக கொஞ்சம் பிரியாணி வாசனை மாதிரி பண்ணிடலாம். இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சோண்டு புதினா, இது வந்து கொத்தமல்லியோட தண்டு, இது கொத்தமல்லி இலை, அப்புறம் தக்காளி, அவ்வளோதான் தேவை. இருந்தாலும் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இருக்குது. இப்போ எண்ணெய் விட்டுட்டு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக தாளிக்கிறதுக்கெல்லாம் கடுகுலாம் வேண்டாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுடுவோம். இதுக்கு வந்து அந்த பிரியாணி இலை இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த சாதம் வடித்த சாதம் தேவை, அதை வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, இதை வந்து இஞ்சி பூண்டு விழுது. ஓகே, இருக்கட்டும். இது நல்லா வதக்கிடலாம். இல்லை, உப்பையும் போடலாம். இப்போது எடுத்ததுமே உப்பு போடக்கூடாது. வெங்காயத்தில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் போடணும். எடுத்தது போட்டால் வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுடும். அதனால் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வதங்கிடுச்சு. இந்த குவான்டிட்டிக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போதும். அதுக்குள்ளே மிளகா அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துட்டு இஞ்சி பூண்டு விழுது எடுக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக விட்டுருக்கேன். ஆனால் நம்ம தண்ணி விட போகிறதில்ல, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் பார்த்தங்கனால இப்போ இஞ்சி பூண்டு போட போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதனால் ரொம்ப ஸ்டெப்பில் வச்சுக்கணும். எவ்வளோ எடுத்துக்கலான்னா 1 ஸ்பூன், 2 ஸ்பூன். இது போட்டு விடுவேன். ஆனால் இது பாருங்கள், ட்ரிப்ளி கடாய். இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு, ரொம்ப கெட்டியாக நல்லாயிருக்கு. இப்போ அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் தக்காளி போட்டால் அதில் இருக்கிற தண்ணி விட்டாக்கா அடிப்பிடிக்காது. தக்காளி வதங்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் இறங்கும். அதனால் இஞ்சி பூண்டு விழுது அடிப்பிடிக்காது. இது வடித்த சாதம், பொன்னி புழுங்கல் அரிசி வடித்த சாதம். இப்போ வந்து இது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறதால மிளகா பொடி கம்மியாக பிடிக்கும். இப்போ வந்து இதில் புதினா போட்டுடலாம். புதினா போட்டு தான் செம்ம வாசனையாக இருக்கும்.
இஞ்சி பொடி பூண்டு போட்டாலே வாசனை வருது. புதினா போட்டால் கேட்க வேண்டாம், செம்மையாக வாசனை இருக்கும். இது வந்து இந்த தக்காளி சாதம் ஃபுல்லாக இந்த சாதத்தில் கலக்க போகிறதில்ல. இதை தொக்கு மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து அந்த தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சமாக தான் போட்டு சாதம் கலக்க போகிறேன். இது வரும்போது மார்க்கெட்டில் வாங்கினேன். ஃபஸ்ட்டு 30 rupees தான் அந்த கத்தி. அழகாக இருக்குது. யூஎஸ்லேருந்து என் டாக்டரை கொடுத்தா பெரிய பெரிய கத்தி. இதை பாருங்க. ஆனால் எனக்கு என்ன இதை பாருங்க, நல்லாயிருக்கும். இதோட கவரோட இந்த கவரை நீக்கிட்டாக்கா அழகாக இருக்கும் கத்தி. இந்த கவர் எடுத்துகிட்டு கத்தி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதோ ஆனால் எனக்கு என்னமோ அது இந்த குட்டியாக இருந்தாலும் இதுதான் நல்லா கட் பண்ணுதுன்னு தோணுது. சீப் அண்ட் பெஸ்ட்டு. என்ன தான் நம்ம ஊர் கத்தி, நம்ம ஊர் ப்ராடக்ட் தாங்க. இப்படி அமுக்கி விட்டாக்கா சீக்கிரம் வதங்கிடும். இங்கே வந்து வெயிலுக்கு பயங்கரமாக வேர்க்குதே. ஃபேன் போட்டால் இங்கே முகத்துக்கு நேராக ஃபேன் வச்சுருக்கேன். இந்த கிளாக் நிமிடிச்சு மாற்றணும் வச்சுருக்கேன். இதை ஆன் பண்ணால் ஆன் பண்ணிவிடுவோமா? ஆனால் ரொம்ப வேர்க்குது. ஓகே, ஆனால் வீடியோ டிஸ்டர்ப் ஆகுமே தான் நான் பார்த்தேன். வேறு வழி இல்லை, என்னால் முடியல, பயங்கரமாக வேர்க்குது. இப்படி அமுக்கி விட்டாக்கா சீக்கிரம் இதுவாகிடும், வெந்துடும். இது வந்து இந்த ஃபேன் வந்து மூஞ்சிக்கு தான் அடிக்கும் தவிர கடாயில் தான் வரல பாருங்க, அது வராது அவ்வளோவா. அதனால் அது வேகும்போது இதுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, பாட்டு வெந்துடும். சீலிங் ஃபேன் போட்டால் தான் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இது வந்து வால் மவுண்டட் ஃபேன் தானே, அதனால் அவ்வளோ ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. அதுக்குள்ளே இது என்ன பண்ணேன்னா இஞ்சி தனியா போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். வடிகட்டிட்டு அதில் லெமனை பிழிஞ்சு, அப்புறம் இங்கே ஹனி இருக்குது பாருங்கள், ஹனியை விட்டு அது வந்து மலைத்தேன் வாங்கினேன். அது ஹனியை விட்டாக்க சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. தனியான கொத்தமல்லி வேறு எதுக்குன்னா அது வந்து நல்ல கால்சியம். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக அந்த மாதிரி கஷாயம் மாதிரி வச்சு குடித்தேன் நல்லது. ஆனால் வெறும் கஷாயம் வச்சு குடித்தா நல்லா இருக்காது. இல்லைங்க, அது ஃபேன் ஆஃப் பண்ணு. அப்பா, வெறும் கஷாயம் வச்சு குடித்தா நல்லா இருக்காது. அதனால் இஞ்சியோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு சூடாக இருக்கும்போது லெமனை பிழிஞ்சிடணும். அதுக்கப்புறம் வேணும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தனியை போட்டணும். இதை பண்ணிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இதுதான் அது. இது வந்து சூடாக குடித்தாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு குடித்தாலும் நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், டைஜஷன் நல்லாயிடும். அது தவிர அதில் வந்து இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு ஹெர்பல் மாதிரி தான். இஞ்சி, தனியா, அப்புறம் லெமன், ஹனி, அவ்வளோதான். அந்த 4 ஐட்டம் தான், வேறு ஒன்றுமே போட வேண்டாம்.
இது எப்போ வேணால் குடிக்கலாம். எம்டி ஸ்டமக்கில் தான் கிடையாது. எம்டி ஸ்டமக்கில் குடித்தா ரொம்ப நல்லது தான், ஆனால் எப்போ வேணால் குடிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நிறைய ஒன்றும் எண்ணெய் விட்ட போகிறேன். எல்லாம் விடுறது தான் ஒரு அரை ஸ்பூன் தான் விடுறேன், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து கம்மியாக தான் விழும், அவ்வளோதான். அதுக்கு தான் அதில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அப்படியே ஸ்பூன்லலாம் எடுத்து போட்டால் நிறையா ஆகிடும், இல்லை அது மூடி திறந்து கொட்டினா நிறைய கொட்டிடும். அதில் இதுக்கு வந்து அரை குடி கரண்டி எண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் எண்ணெய் வேண்டாம், கம்மி பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விட்டுருக்கேன். அது தவிர இது சிம்மில் தான் வச்சு பண்ணுறேன். இது டிப்ளி கடாய் வேறு, அடி பிடிக்கல, நல்லாயிருக்கு பாருங்கள். அடியே கொஞ்சம் கூட பிடிக்கல. இவ்வளோ நேரம் வதங்கிட்டு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா நான் விட்டுருக்கிற எண்ணெய்க்கு வேறு கடாயாக இருந்தால் கண்டிப்பாக அடி பிடிச்சிருக்கும். இரும்பு கடாயாக இருந்தாலும் அடி பிடிக்காது. ஆனால் இரும்பு கடாயில் பண்ணாக்கா கருத்து போயிடும். உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், இல்லை பண்ணும்போதே முக்கால்வாசி பண்ணும்போதே கொஞ்சம் கலர் மாறிடும். அதனால தான் ஸ்டீல் வாங்கிறது. அலுமினியம் இண்டாலியம் நல்லது கிடையாது. அது வந்து நிறைய இதில் பார்த்தேன், மூட்டு வலி வரும்னு போட்டிருக்காங்க. சரி, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? இருந்த இண்டாலியம் கடாயெல்லாம் தூக்கி போட்டாச்சு. அதனால் வெறும் அலுமினியம் கடாய் தான் வச்சுருக்கேன். ஸ்டீல் கடாய் தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இதுக்குள்ளே நம்ம வீட்டு கறிவேப்பிலை பறிச்சுட்டு வந்தேன். இந்த ஒரு இனுக்கு கிள்ளி போட்டுடலாம். போட்டு என்னென்ன கூட சொல்லி கொடுத்துவோமா, விட்டு தானே. அதனால் அப்படியே இதாக படிச்சுட்டு வந்தேன். நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போட்டுவோம். அதையே தான் போட விட்டு தானே. ஓகே, அதுக்கு கொஞ்சம் தீ ஜாஸ்தி வச்சுட்டேன். அதுக்குள்ளே இது ஆனாலும் கருத்து போகாது. கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், சுரன்னா வந்துடும். இப்போ வந்து நம்ம மிளகா அப்படி கொட்டுவோம். இதுக்கு வந்து நிறைய கொள்ளாது. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு ஸ்பூன் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போடலாம், 1.5 ஸ்பூன். 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். மஞ்சள் பொடி தேவையில்லை. நான் இதுலேயே நிறைய மஞ்சள் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பட்டர் இருந்தால் பட்டர் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் இல்லை. அந்த மாப்பை மூடி வச்சுட்டேன் போட்டு, அதான் சுத்தமாக விழ மாட்டேங்குது. இப்போ தான் விழுது. ஓகே, இது வந்து நம்ம எல்லாமே எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம். இப்போ எப்படி திறந்தேன்னா இல்லையான்னு தெரியலையே. திறந்துருக்கு நினைக்கிறேன். இப்போ தான் இப்போ தான் கொட்டுது. ஓகே, நான் நியாயத்துக்கு ஒரு ட்ராப்பாக கொட்டிகிட்டு இருந்தது, அதனால் கொஞ்சம் கூட எண்ணெயெல்லாம் வந்தது. ஓகே, டன். இப்போ இதை கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியெல்லாம் போட்டுடலாம். அதில் அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை கறந்துட்டு நம்ம எல்லா சாத்தியும் போட வேண்டாம், எல்லா கிரேவியும் இது பண்ணிக்க வேண்டாம். இதுலேயே வந்து நம்ம பன்னீரை க்யூபாக கட் பண்ணி எண்ணெயில் கொஞ்சம் வந்து தவாவில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அது ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இதில் போட்டால் சூப்பராக இருக்கும். பன்னீர்
டொமேட்டோ ரைஸ் மாதிரி. சரி, இதிலே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி போட்டதுலேயே பத்தலைன்னா திரும்பி வேணால் கூட போட்டுக்கலாம். சரி, இப்போ வந்து சாதத்தை போட்டு கலந்துருவோம். படித்த சாதம் தான் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேக வச்சுருக்கேன். நான் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாதிரி கொஞ்சம் குழையிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துருவேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா அப்போ தான் என்ன சொல்கிறது, வயசாச்சு இல்லையா, ஜீரணம் ஆகும், குழந்தைங்களுக்கும் ஜீரணம் ஆகும். கொஞ்சம் எக்ஸசைஸ்க்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அவ்வளோதான், ரெடி. சூப்பர். இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாமா? சூடு. டேஸ்ட் பண்ண உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துருவோம். நான் சொன்ன மாதிரி பிரியாணி மாதிரியே இருக்குங்க. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாய். என்னோடய சேனல் பேர் வந்து சுசி சரளான் இருக்குது. அதில் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.